என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். பவுல் இப்போ இதில் நிறுத்திட்டு பாருங்க. there's a lady, ஒரு லேடி வந்து பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தேவனுடைய ஊழியக்காரன் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்யறா. இந்த லேடி வந்து இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவங்க ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி இவங்களை மகிமைப்படுத்துகிறார். ஆனால் பவுல் சினம் கொண்டார் என்று அடுத்த வசனத்தை பாருங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை எழுதுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அப்போ we have to understand, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து எப்படி கிரியை செய்வார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நடந்தது என்னது? அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலிருந்து அசுத்தாவி சென்றதுனாலே அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கையற்று போயிட்டது கண்டு பவுலை சீலாவை பிடித்து சந்தை வழியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் எடுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. இவங்க வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது போராட்டங்கள் வருது. என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்திரீயை வைத்து இவங்க வந்து ஆதாயம் சம்பாதிச்சு கொண்டிருந்தாங்க. அவ வந்து குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ, ஆனா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் பப்ளிக்ல. ஆனா அவருடைய இன்டர்னல் ஜாப் வந்து குறி சொல்லுகிற ஒரு வேலை, தேவனுக்கு பிரியமில்லாதது. அதை தேவன் வெளிப்படுத்தி அந்த குறிக்கொள்ளுகிற ஆவி அவளை விட்டு போனதுனால அவள் மூலமாய் சம்பாதித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் இப்பொழுது பாலுக்கு விரோதமாய் தங்களை எழுப்பி அவனை சிறையில் அடைச்சிட்டாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கோபமா அவருக்கு ஊழியத்தை செய்தாங்க. ஆனா தேவனுக்கு அங்கேயும் ஊழியர் இருந்தது. அங்க அந்த ஜெயிலர் அன்னைக்கு ஆண்டவர் சந்திச்சார். அப்ப எங்க ஆண்டவர் கொண்டு போனாலும் சரி, அது துன்பங்களின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தருடைய ஒரு காரியம் இங்க இருக்குது. அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் திரும்ப வாசித்தீங்கன்னா, இவங்களை ஜெயில போய் அடைச்சி கையையும் காலையும் கட்டி போட்ட உடனே அவங்க என்ன செய்தாங்க? ராத்திரி அடுத்த வசனத்தை வாசிங்க. இவங்களை அடிச்சு கையை காட்டி கொண்டு போட்டிருக்காங்க கர்த்தருடைய ஊழியம் செய்ததுக்கு. அதனால இவங்க முறுமுறுத்துட்டு இருந்தாங்களா, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தானே செய்தோம், எங்களை வந்து கட்டி போட்டுறாங்களே, அதனால இப்போ பெட்டிஷன் கொடுப்போம். ஆண்டவரை முறையிட்டாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? தேவனை ஆராதித்து தேவனுடைய வல்லமை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என்ன செய்தாங்க? தேவனை ஆராதித்தாங்க. என்ன நடந்தது? தேவனை குறித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சடலிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. இப்போ தியானத்துல சிறைச்சாலை கதவுகளை திறக்கும்படி செய்த தேவன் இவரை சிறையில கொண்டு வராம இருந்திருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா தேவன் அதை அலோவ் பண்ணார். இதற்கு தன்னுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல நம்மளை துன்பங்களின் மத்தியில கொண்டு போனார்னா ஏதோ பெரிய காரியங்களை செய்ய அதை அலோவ் பண்ணியிருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிகளை மாற்றக்கூடாது. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இந்தியாவிலாம் ஏதாவது ஒரு இடத்துல பெர்சிக்யூஷன் வந்தாச்சுன்னா பெரிய ஒரு லெட்டர் எழுதிட்டு கவர்னர்கிட்டையும் பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் ஓடுறாங்க, கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துறாங்க. ஆனா இவங்க அப்படி செய்யல. அப்போஸ்தலர் நாட்கள்ல சபையில கூடி ஜெபித்தாங்க. ஆண்டவர் வல்லமையான கிரியைகளை செய்து தான் தான் தேவன் என்று வெளிப்படுத்தினார். இந்த நாட்கள்ல அது செய்யறதுக்கு முடியாதபடி அதிகாரிகளை தேடி ஓடுறாங்க. எங்களை அடிச்சுட்டாங்க, நம்ம அதிகாரிகளை நம்பியா ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். ஊழியக்காரங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் வந்து அதிகாரிகளை நம்பியா ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். நமக்கு நம்முடைய தேவன் தான் எல்லாத்துக்கும் ஆன்சர். அப்போஸ்தலர் நாட்கள்ல ஒரு நாள் அவங்க ராஜாவுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, எங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லி. அவங்க சபையில போய் ஜெபித்தாங்க. பீட்டரை அடைத்து வந்திருக்கும் பொழுது சபை ஜெபித்தது. ராத்திரி என்ன நடந்தது? பூகம்பம் வந்தது. பீட்டரை வெளியாக கொண்டு வந்துட்டாரு. இப்ப பீட்டர் வந்து கதவு கட்டுறார் சபையில. சபையார் ஜெபிக்கிறாங்க. எதுக்கு ஜெபிக்கிறாங்க? பீட்டரை
விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. பீட்டர் வந்து கதவை கட்டுறாரு. ஒருத்தி சொல்றா, ஓ பீட்டருக்கு ஆவி வந்து நிக்குது. சிலவங்க ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசிக்கிறது இல்லை. பீட்டரை கொண்டு ஆண்டவர் விட்டுருக்கிறாரு, ஆனா கதவு திறக்கிறதுக்காக கடைசியில் வேலைக்காரி வந்து திறந்து உள்ள போய் சொல்றா, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட பீட்டர் வந்து நிக்கிறாருன்னு சொல்லி ஒருத்தர விசுவாசிக்கல. தேவன் வல்லமையா கிரியை செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அதான் துன்பங்கள் வந்த உடனே ஓ கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு, ஒரு நாள் அவன் கைவிடுகிறவர் இல்லை. துன்பங்கள் வழியில நம்ம போனோம்னா முடிவில் ஏதோ ஒரு அதிசயம் செய்ய போறாரு. அதன் மூலமா ஆத்மாக்கள் ஆண்டவர் வெயிட் பண்ண போகிறார். சில வேளை நம்ம வந்து மூளையே உபயோகிச்சு, அதாவது ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த ஜீசஸ் ஃபிலிம் ஒரு தியேட்டர்ல போட்டிருந்தாங்க. ஜீசஸ் வந்து கடைசியில் அடின்னு அடிச்சு சிலுவையில போகும்போது அப்படியே ரத்தமா வடியும், எல்லாம் அழுக, கண்ணீர் வடியுது. ஆனா வெளியே வந்த பிறகு ஒரு சேஞ்ச் இல்லை. இது சரீரத்தில் அழுகிறது. ஆவியில் அழுதீங்கன்னா என்ன செய்வீங்க? இவர் எதுக்காக அடிக்கப்பட்டார்? எதுக்காக அடிக்கப்பட்டார்? யாருக்கு பாவத்துக்காக? அப்போ வெளியே வந்தேன்னா நான் எதுக்காக அழுவேன்? என்ன நான் பாவம் செய்ய மாட்டான்னு. அது ஆவியின் கிரியை. சரீரத்தின் கிரியை சினிமாவை பார்த்தோம்னா அப்படி சிலர் அழுகுறாங்க. ஒரு யூஸ் கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எனக்காக நீங்க அழலாம், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லிடு. ஆவியில ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள தெரியணும். இதான் சரீரத்துக்குள்ள ஆவிக்குள்ள வித்தியாசம். விளங்கி சில இந்த அழுகையினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் சோதனைகள் வரும்பொழுது நம்ம வந்து தேவன் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி வல்லமையா அதுல நிக்கணும். அதான் உலகத்தினுடைய அனுதாபத்துக்காக ஓடக்கூடாது. 4 பேர்கிட்ட போய் பப்ளிசிட்டி பண்ணி இப்படி எல்லாம் செய்தாங்க, பணம் தாங்க. இப்போ அதான் நடக்குது. அதாவது இந்தியால ஹைதராபாத்ல ஒரு ஆள் அடிச்சிருப்பாங்க, அடுத்த மாசம் இந்த ஊழியக்காரங்க சுத்திட்டு திரிவாங்க, அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஆண்டவர் அப்படியே நம்மளை அழைச்சிருக்கிறார். அவர் கையால் ஆகாதவரா? தேவன் வல்லமை உள்ளவர். அவர் ஒரு காரியத்தை அனுபவிச்சாருன்னா அதுக்கு விடையோ அவருக்கு தெரியும். அதனாலதான் சொன்னார், குறிப்பிட்ட தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவரை சோதிக்கும்படி அப்படி செய்தார் என்று சொல்லி. கடைசியா சோதனைகள் விசுவாசத்தில் பரீட்சையா இருக்கிறது. விசுவாசத்துக்கு பரீட்சைதான் சோதனை. அதனால நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகணுமே தவிர சரீரத்துல காரியங்களை எடுத்து முயற்சிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்துல சபைகள்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அப்படித்தான். சரீரத்துல ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முயற்சிக்க கூடாது. தேவனிடத்துல இருந்து தேவன் சொல்லுகிற வழி. யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிக சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்ப சோதனைகள் வரும் பொழுது அதை சந்தோஷமா எண்ணணும். எப்ப எண்ணுவோம்? அது நம்ம பரீட்சை பார்த்து நம்ம எப்படி வெளியே வருவோம்? will come out like a gold. எப்படி ஒரு பவுன் தீக்குள்ள போடுறாங்களோ, அந்த தீயில இருக்கும்போது வேதனை தான். ஆனா அந்த தீயில இருந்து வெளியே வரும் பொழுது அதோட டிராஸ் எல்லாம் அழுக்கெல்லாம் எங்க போயிடும்? வெளியே போயிடும். அப்ப சோதனைகள் ஆண்டவர் கொண்டு வருவோம். நாட் டெம்ப்டேஷன். டெம்ப்டேஷன் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கிக்கிறேன், கனெக்டிகட்ல வாங்கினா ஜெயிப்பான்னு சொன்னாங்க. அதனால நாளைக்கு நான் கனெக்டிகட்ல போய் ஒரு டிக்கெட் வாங்கணும். அங்க ஒரு ஸ்டோர்ல ஏதாவது ஒரு டெல்லி ஸ்டோர் அங்க வாங்கினவங்க தான் ஜெயித்தாங்க யாராவது சொல்லுவாங்க ஐடியா. அதெல்லாம் என்னது? டெம்ப்டேஷன். டெம்ப்டேஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. டெஸ்ட்டுக்கு ஆண்டவர் நம்மளை பரிசோதிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் பலவிதமான சோதனைகளை அனுபவிக்கும் பொழுது
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும். We have to be patient. When the trouble comes in, உடனே மூளையை உபயோகிச்சு ஒரு வழியை உண்டாக்கி தேவனுக்கு விருப்பமில்லாத வழியில போகாதபடி பொறுத்து இருந்து தேவனுக்கு அதை கொடுத்து நாம ஜெபிக்கும் பொழுது God will make a way. ஆண்டவரால் ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். 5 மீன்களை 2 அப்பங்களையும் கொடுத்து ஆண்டவர் அதை செய்தார். 5 மீன்களையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து 5000 வயசுக்கு போயிட்டார். 2 நாளுக்கு கழிச்சு திரும்ப ஆண்டவர் ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு அவங்ககிட்ட சொல்றார், நீங்க இவங்களுக்கு அப்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எத்தனை மீன் இருந்தது? 7 மீனும் 7 அப்பமும் சில மீன்களும் இருந்தது. அது 4000 பேருக்கு போஷித்தார். அதுல மீதியானவைகள் 7 கூடைகள் எடுத்தாங்கன்னு இருக்குது. அப்போ சில நேரங்கள்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்தாலும் அடுத்தபடியாக திரும்ப ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசம் ஒருவேளை பிசாசு சொல்லுவான், அது தெரியாம நடந்திருக்கும், ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ளூக் அடிச்சிருக்கோம். நம்ம தேவன் வந்து ஃப்ளூக்ல வேலை செய்கிறவர் இல்லை, அதனாலதான் டெஸ்ட் பண்ணுகிறார். நம்ம இருதயம் வந்து ஃப்ளூக்குன்னு நினைக்கிறா, அப்ப நடந்தது ஆனா இப்ப நடக்குமா? இதெல்லாம் நம்மளை பலப்படுத்துகிறதுக்காக. ஒருவேளை நடக்காதது போல இருந்தாலும் அந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல அவங்க என்ன சொன்னாங்க? தீயில இறங்கும் பொழுது அவர் எங்களை விடுவிக்க வல்லமை. ஒருவேளை விடுவிக்காம போனாலும் நாங்க இந்த விக்கிரகங்களுக்கு வணங்க போறதில்லை. சிஸ்டர் ஒரு பாட்டு ஆயத்தப்பட்டு